ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ ஜங்ஷன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்து நம்ம நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கிறோம். இதை வந்து நம்ம இன்னும் கட் பண்ணணும். ஓகே, அப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கடுகு போட்டு தாளித்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட போகிறோம். ஓகே பாருங்க, இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே பச்சை மிளகா, வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்துட்டு வேக வச்சது கட் பண்ணி கொஞ்சம் இலக்கி விட்டுக்கலாம். இடக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இது வந்துட்டு கல்லுப்பு கொஞ்சம் பொடிச்சுக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் நம்ம பொடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு பொடிச்சிட்டோம். இது வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இனி கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கரம் மசாலா, உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வந்துட்டு நல்லா ரெடி ஆகிருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், எது கூட வேணால் ஏற்றாது. ரசம் சாதம். ஓகே, நீங்கள் உங்கள் வீட்டில் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். நான் இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன். நல்லாயிருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ்.